இந்த ஜூஸை கொண்டு வந்து யார் இங்கே வச்சா? கொசு அதை தொடாது, அதுல விஷம் கலந்துருக்கு. ஏண்டி விஷம் என்ன விலைக்கு விற்கிது தெரியுமா? ஒரு பாட்டில் விஷம் என்ன விலைன்னு தெரியுமாடி? காசு வச்சிருக்கியாடி? விஷம் கலந்துருக்கான விஷம். ஏக்கா இழிச்சக்கா சும்மா எதையாவது சொல்லாதீங்கக்கா, தண்ணி தாகமாக இருக்குது, ஜூஸ் குடிக்கணும்க்கா. இவர் ஒரு ஜூஸுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாத. இன்னும் நீ வாழ்க்கையில் எவ்வளவோ ஜூஸ் குடிக்கணும் சரியா? அமைதியா இரு, நான் உனக்கு வேற ஜூஸ் வாங்கி தரேன். இது வந்து வேற ஒருத்தருக்காக இங்கே வச்சிருக்கேன். வீட்டில் தண்ணியே இல்லை, ஒரு நாள் கூட தண்ணி எடுத்துட்டு வேணா வர மாட்டேங்கிறேன். எவ்வளோ மெனக்கட்டு உட்காந்து விஷத்தை வாங்கி ஜூஸை போட்டு உட்காந்துருக்காமா இந்த எருமாடு. இது எதுக்குமா வயசான அளவு மேலே ஏறி உட்கார முடியாதுன்னு சொல்லி எனக்காக ஏணி போட்டிருக்கீங்களா? கிளவி இங்கே பாரு, தூரமாக ஓடி போயிரு. இது உனக்கு இல்லை, வேற ஒருத்தருக்காக ஏணி போட்டு வச்சிருக்கேன். நீ ஏறி கீழே விழுந்துட்டு போயிடாத. ஏக்கா இழிச்சக்கா என்னக்கா ஜூஸு கேட்டால் வேறையா இருக்குங்கிறீங்க, ஏணிப்படி வச்சா வேறையா இருக்குங்கிறீங்க, என்னதான்க்கா உங்களுக்கு பிரச்சனை? உனக்கு புரியாது, சொன்னா புரியவே புரியாது. பேசாம அமைதியா இரு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. முனிமா யாருக்கு இந்த ஏணி போட்டு வச்சிருக்கா உன் மகா? ஆமா, என் மகன் எனக்கு சொன்னதை அப்படியே கிழக்குன்னு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவான். போடி அங்கிட்டு, அவன் ஒன்றும் என்று சொல்ல மாட்டான். இது யாருமா இப்படி குறுக்கால கொண்டு வந்து ஏணிப்படியை போட்டு வச்சிருக்கா? ரோட்ல ஆளுங்க நடக்க வேண்டாமா? எரு மாடுகளா? சிவப்பி அப்படியே கொஞ்சமாக அதை நகட்டி இந்த ஏணிப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு போ. ஆமாம் சிவப்பி பாப்பா, அப்படியே இந்த ஏணிப்படி தூக்கிட்டு வரியா எங்கள் வீடு வரைக்கும்? மேலே வந்து ஒரு 2 பாத்திரம் வச்சுருக்கேன், அதை எடுக்கவே முடியல, வந்து எடுத்து கொடுத்துட்டு போறியா? ஆமா ஆமா, எனக்கு இதுதானே வேலை. ரோட்ல கிடக்கிற ஏணி குப்பை, அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பாத்திரம் மாட்டதை தூக்குறதுக்கு தானே எங்கள் அம்மா என்னை பெற்று போட்டிருக்காங்க. சிவப்பி இதுக்கெல்லாம் பெருமைப்படணும். இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் யார் பண்ணுவாங்க? நீ பண்ணுற அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு அது பெருமை தானே, புகழ் எல்லாம் தேடி வரும். ஒரு புகழும் மண்ணாங்கட்டி தேடி வர வேண்டாம். ஏமா சிவப்பி, ஏக்குமா அப்படி ஏணி கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சுக்கிட்டு இருக்க? ஆளுங்க வர நடந்து வர வேண்டாமா? உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கோ ஏணி எல்லாத்தையும். இங்கே பாரு, உனக்கு செருப்பு பிஞ்சிட பார்த்துக்கோ. நானே இதை எவா கொண்டு வந்து வச்சா எடுன்னு சொல்லிக்கிறேன், ஒருத்தையும் வாய திறக்க மாட்டேக்காளுங்க. மேலே ஒரு எரு மாடு உட்காந்துருக்குல, அது குட்டையாக தானே இருக்குது. இந்த ஏணிப்படியில் ஏறி மேலே ஏறி உட்காந்துருக்கோம். இந்த எதுக்குள்ள இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஏணிப்படியை? உனக்காக தான் ஒருத்தர் வா, உனக்காக தான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன், வா. நம்ம போனாலே திரும்பிட்டு போவாளுக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருக்காளாம். இதில் ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கே. யாருமா முதுகுல நறுக்கு நறுக்குன்னு குத்துறது? ஒத்தரசா நான் தான் பாட்டி, பத்திராளி பாட்டி. நீ கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, இப்போ உனக்கு கைத்தாங்கள மேலே தூக்கி விடுறேன். கையே உனக்கு இல்லை, நீ என்ன கைத்தாங்களா என்னை தூக்கி விடுற? விடுமா கிளவி, நானே மேலே ஏறினாலும் ஏறிக்கிட்டேன், தள்ளியில விட்டு தொலைஞ்சிடாத. சிவப்பி பாப்பா நீ இந்த பக்கம் வா, இந்த ஒத்தரசா மேலே தூக்கி விட்டு இந்த ஏணி தூக்கி ஓரமாக போட்டுரு, உனக்கு புண்ணியமாக போகும். எவா மூஞ்சில முடிச்சேனா? கண்ட நாய்க்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. கண்ட நாயா? செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. யாரை பார்த்து நாய்ங்கிற? நானா வந்து உன்னை தூக்கிட சொன்னேன்? நானா ஏறிக்கிறேன்னு தானே சொன்னேன். ஏடி பத்திரகாளி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் மூக்க வந்து நோண்டிக்கிட்டு இருக்கா? சின்ன பிள்ளையெல்லாம் சண்டை ஓடுதுங்களே, என்ன ஏதுன்னு வந்து கேட்க மாட்டியா? நீலாம் ஒரு பெரிய மனுஷியா? ஏறி தோளமா எரும மாடு மொதப்படியிலே நின்றுக்கிட்டே இருக்கா. ஒத்தரசா சொல்லோ அதரதே மேலே சாவோ. ஏமா இங்கே பாருமா, உனக்கு பேச தெரிஞ்சா மட்டும் பேசுமா, இல்லைன்னா பேசாம அமைதியை ஓரமாக குத்த வச்சு உட்காரு போ. உத்தரசா மேலே வரப்போறியா? என்ன வேணும்? கீழே இன்னும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க. சிவப்பு எரும மாடு சேலை பிடிச்சி எதுக்கு கழட்டுக்கிட்டு இருக்க? அரைவட்டை எரு மாடு தடி மாடு கையறி. நான் ஒன்னதான் பிடிச்சி தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு உன் சேலையை கொண்டு வந்து என் கையில கொடுக்க? ஏமா பத்திரகாளி, சூழாயத்தை கொண்டு போய் கோயில போய் டான்ஸ் ஆடணும். இப்படி அடுத்தவங்க மூக்கில் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடக்கூடாதுமா. இது யாரு மண்டல அடுத்து வந்து குத்திக்கிட்டு இருக்கா? எரும மாடுகளா, தயவு செஞ்சு போய் தொலைஞ்சிருங்கம்மா. நானா மேலே ஏறினாலும் ஏறிடுவேன். உத்தரசா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேலே கோயிங்? தமிழ்ல பேசு சரியா? எனக்கு உன் இங்கிலீஷும் புரியாது, உன் ஹிந்தியும் புரியாது. உத்தரசா மேலே வா, ஜூஸ் உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு, வா. போய் தொலைறாளா குந்தாணி. ஏமா உத்தரசா ஏறி தொலையே, மேலே நின்றுட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவளை எங்கேயோ வரவேற்பு கலைச்ச மாதிரி. ஏன் என் முடி பத்திரகாளி, உனக்கு இதெல்லாம் தேவை? இவ்வளவு கூட சேர்ந்து ஆட்டம் போட்டு இருக்க, கீழே வா. ஏம்மா முடிய விடம்மா, உனக்கு என்ன போறாமையா இருக்க? உன் தலையில மொட்டை மண்டையில முடி இல்லை, என் தலையில முடி இருக்குன்னு சொல்லி பொறாமப்படுறியா? என்ன உத்தரசா சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்க? எம்மா என் கண்ணை நோண்டி விட்டாளுங்க, நீ கண்ணு தெரியாமல் அப்படியே நடக்க வேண்டியதான். உத்தரசா என்ன இங்கே நின்று பறந்துக்கிட்டு இருக்க? ஜூஸ் இங்கே இருந்துட்டு வாவானா எப்படி வரும்? நீ தான் அங்கே போகணும், பறந்து போகணும் போ. இவன் இங்கேருந்து பார்த்தாலே புளிச்ச தண்ணி மாதிரி இருக்கு. என்னத்தையோ ஜூஸுன்னு சொல்லி ஏமாத்துறாளுங்க. அது வாண்டடா இவளை என்னை கூப்பிட்றா. அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ கலந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எம்மா எனக்கு வேண்டாம், ஜூஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் உயிர் தான் முக்கியம். ஏம்மா உத்தரசா எனக்கு என் கண்ணு முக்கியம். காலை தூக்குறியா? என்ன கொசு, எப்படா கீழே விழுவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கியோ? காலை ரெடியாக பிடிச்சி வச்சிருக்க, கீழே தள்ளி விடுறது தானே. நான் ஏன் தள்ளி விட போகிறேன்? இந்த பின்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்களே, சேர்த்து உன்னை இப்போ தள்ளி தான் விட போகிறாங்க. நீ கீழே விழுந்து மண்டையை உடைக்க தான் போகிற. சொல்லி வாயை கூட மூடலாம், அதுக்குள்ளேயும் ஜரிச்சு விட்டாளுங்கம்மா. சரி, காற்று நல்லா இருக்குது, பேசாமல் படுத்து ஒரு தூக்கத்தை போடுவோம். என் கையில் சொக்க கொஞ்சம் தள்ளி போடுங்கக்கா, நானும் வரேன்க்கா. கடைசி வரைக்கும் அந்த ஜூஸ் யாருக்குன்னு தெரியல, என்னத்தை கலந்துருக்காங்கன்னு தெரியலையே.